हरे 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 कृष्णा हरे कृष्णा हरे 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 राम राम राम। सद्गुरु महाराज की। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं शतद्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं दत्तपुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तम् पादं च तथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च जिष्यं तं त्रोटकं वार्तिककारमण्यान् अस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम्। सद्गुरु स्वामी की। ஒவ்வொரு வேதத்துக்கும் ஆரண்யகம், அதாவது பிராமண பாகம் அப்படிங்கிறது தனியா இருக்கு. பெரும்பாலும் உபனிஷத்தெல்லாம் பிராமண பாகத்துல தான் இருக்கு. சாந்தோக்கியம் எல்லாமே பிருகதாரண்யகம் எல்லாம் பிராமண பாகத்துல இருக்கு. சம்மிதா பாகம் அப்படிங்கிறது வேதத்துல மந்திரங்கள். அந்த மந்திரங்களை எப்படி நாம் உபயோகப்படுத்தணும், உபயோகப்படுத்துறதுனால என்ன பலன், யார் உபயோகப்படுத்தி க்ஷேமத்தை அடைஞ்சார் அப்படிங்கிற விஷயங்களை சொல்றதுக்கு பிராமண பாகம்னு பெயர். இத பொதுவாக அர்த்தவாதம்னு சொல்லுவா. அர்த்தவாதம்னா வியர்த்தவாதம் இல்லை. அந்த மந்திரத்தினுடைய பெருமை என்ன, அதை உபயோகப்படுத்த வேண்டிய முறை என்ன, அதுக்கு பலன் என்ன அப்படின்னு சொல்றத அது வியர்த்தம்னு எப்படி சொல்ல முடியும்? மந்திரம் மட்டிலும் தான் இருக்கு. ரிஷிகள்லாம் மந்திர திரஷ்டா. மந்திர திரஷ்டா அந்த ரிஷிகள்லாம் மந்திரத்தை மட்டிலும் கண்டுபிடிச்சுட்டா மந்திரம் நித்தியமானது. விஜோ அக்ஷரே பரமே வியோமன் என்று பரமாகாசத்திலே அந்த ரிக்குகள்லாம் இருக்கு. எஸ் தன்ன வேத, யார் அந்த ரிக்குகளை தெரிஞ்சுக்கலையோ அவன் கிமிருஜா கரிஷ்யதி. அது தேவதா ஸ்வரூபம் அப்படிங்கறத எவன் தெரிஞ்சுக்கலையோ அவன் வெறுமன டேப் ரிகார்டு சொல்றது மாதிரி சொன்னதுனால என்ன பிரயோஜனம்? அப்போ அதனுடைய ரிஷி சந்தசு, தேவதைகள், அர்த்தம், இது எல்லாம் தெரியணும். அர்த்த விசாரம் பண்ணணும். அப்பதான் அத கர்மாவோட மட்டிலும் இல்ல, கர்மாவுக்கே அவைகள்லாம் தேவைப்படுறது. அர்த்த விசாரமே உபாசனை. அப்படி பண்ணினோமானா அது உபாசனமாக அந்தந்த தேவதைகளுடைய உபாசனமாக. அப்போ அந்த ரிக்குகளை, அந்த பொதுவாக ருக்வேத சூக்தங்கள் எல்லாம் அந்த ரிஷிகளே சூக்தத்திலேயே வந்துருவா. அந்த சூக்தங்கள்லாம் எந்த தேவதையை பத்தி சொல்றதோ அதுதான் அந்த சூக்தங்களுக்கு தேவதை. அந்த ரிஷிகளை பத்தி அந்த சூக்தத்திலேயே வந்துடும். அந்த ரிஷி தான் அந்த சூக்தத்துக்கு ரிஷி. சந்தஸ் அதுலயே அமைப்பா இருக்கு. இது இன்ன சந்தஸ், இது பந்தி சந்தசா, ஜெகதியா, இது காயத்ரியா, சந்தஸ் அதுலயே அமையிறது. இருந்தாலும் அவைகள் எல்லாம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிற ஹேது, அது வேதத்திலே எப்படி உபயோகப்பட வேண்டியது அப்படிங்கிற பிரயோகம், இது பிரயோகம் பண்றதுனால என்ன பலன் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லக்கூடிய பாகங்கள் பிராமண பாகம். பிராமண பாகம் விஸ்தாரமா இருக்கு. அதுக்கு ஐதரேய பிராமணம் அப்படின்னு சொல்றோம். நமக்கும் அதுபோல பிராமண பாகம், அஷ்டகங்கள், சாக்க அப்படின்னு சொல்றது கிருஷ்ண யஜுர்வேதத்துல.
அதுலயே ஆரண்யகம் அப்படின்னு ஒரு பாகம் இருக்கு, காட்டகம்னு ஒரு பாகம் இருக்கு வேதத்துல. காட்டகத்திலேருந்து நமக்கு ஒரு உபனிஷத்து கிடைக்க போறது. அந்த உபனிஷத்து கட்டோபனிஷத் அப்படின்னு பெயர். காட்டகத்திலேருந்து அந்த உபனிஷத் கிடைக்கிறது. ஆரண்யகத்திலேருந்து கிருஷ்ண யஜுர்வேதத்துல கிடைச்ச உபனிஷத்துக்கு தான் தைத்திரியம் அப்படின்னு பெயர். அதுபோல ஐதரேயம் அப்படிங்கிற ருக்வேதத்திலையும் ஐதரேய பிராமணம், ஐதரேய ஆரண்யகம். அந்த ஐதரேய ஆரண்யகத்துல கிடைச்சதாகிய உபனிஷத்து தான் இந்த ஐதரேயோபனிஷத் அப்படிங்கிற இந்த உபனிஷத்து. இது ருக்வேதத்தினுடைய உபனிஷத். அதனுடைய சாந்தி பாடம். வாங்மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாசி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகாணீஸ்தஹ ஸ்ருதம் மே மா பிரஹாசி அனேநாதீதேனாஹோ ராத்ரான் சம்ததாம்ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாமவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம் அவது வக்தாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி பாடத்தினுடைய அர்த்தம் வாங்மே மனசி பிரதிஷ்டிதா. இந்த வாக்கு என்னுடைய மனசிலே பிரதிஷ்டிதமாக இருக்கணும். என்னுடைய மனசு வாக்கில் பிரதிஷ்டிதமாக இருக்கு. எப்பொழுதும் வாகர்த்தாவிவ சம்பிருத்தம் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரவுன்னு காளிதாசன் இந்த ருக்வேதத்தினுடைய வாக்கியத்தை வச்சுதான் அந்த மங்களமா பாடினானோ என்னவோ. வாக்கும் அர்த்தமும் பிரியறதே கிடையாது. அர்த்தமும் வாக்கும் பிரியறது கிடையாது. வாக்குக்கு அர்த்தம் உண்டு. அர்த்தம் இல்லாத வாக்கு வாக்கு இல்லை. அப்ப என்னன்னா நாமமும் ரூபமும். அர்த்தம்ங்கிறது நாம் ரூபம், வாக்குங்கிறது நாமம். எதை பேசினாலும் வாக்கு. கௌ அப்படின்னா ஒரு வாக்கு. அதுக்கு அர்த்தம் மாடு வந்து நிக்கிறது. இந்த மாடுதான் அதுக்கு அர்த்தம். இப்படித்தானே குழந்தைகளுக்கு பரிச்சயம் ஆறுது. குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாத அந்த சிசுவை மடியில உட்கார வச்சுட்டு தோத்தோ இப்படி பாக்கிறது. தோத்தோங்கிற வாக்குக்கு அர்த்தம் அங்க ஒரு குத்தா நிக்கிறது. இதை பார்த்தது தோத்தோம். நாளைக்கு என்ன பண்றது? தோத்தோங்கிறது. இப்படியே சர்வ பாஷையும் தெரியாது. சர்வ பாஷையும் வாக்கு. சர்வ பாஷைக்கும் உள்ள அர்த்தம். இந்த அர்த்தமும் வாக்கும் ஒண்ணு சேர்றதுக்கு ஹேது அனுபவம். இந்த அனுபவத்தினால அதை நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் திருஷ்ட விஷயமா இருந்தா சுலபமா தெரிஞ்சுக்கிறோம். புனரபி புனரபி அபியாசத்தினாலே திருஷ்ட விஷயம் மறக்கிறது இல்லை. அது அனுபவத்துல வந்துட்டதானா அது ஸ்வபாஷை, மாத்ருபாஷை அப்படின்னு ஆயுதம். நமக்கு வேதத்துல சொல்ற விஷயங்கள் பூரா அதிருஷ்ட விஷயம் தான். அதனால இது அபியாசத்துல அனுபவத்துல வரத்துக்கு இல்லையே. இதம் பிரம்ம அயம் ஆத்மா அப்படின்னு சொன்னா அபியாசத்துக்கு வரதில்லை. அதிருஷ்ட விஷயம். அப்போ அது மனசுல நிக்கணும் அப்படின்னா வாக்கினுடைய சாமர்த்தியத்தால் தான் மனசு நிக்கணும். அந்த வாக்கு வேத வாக்கு. அந்த வேத வாக்கு என்னுடைய மனசுல நிற்கட்டம். வாங்மே மனசி பிரதிஷ்டிதா. அதாவது நான் அத்தியனம் பண்ணிவிட்டேன், மறந்தே போகக்கூடாது. மறந்தே போகக்கூடாது. எனக்கு இது தாரணம் இருக்கணும். சரீரம் மே விசர்ஷனம் ஜிஹ்வாமே மதுபன் சொல்றது இல்லையா, என்னுடைய அந்த எனக்கு தாரணம் இருக்கணும். வாங்மே மனசி பிரதிஷ்டிதா. இது வாக்கு என் மனசு இருக்கணும்னால் வேதம் அர்த்தம் புரியறதோ அர்த்தம் புரியலையோ அந்த வேதம் பூரா என் நாட்கள நன்னா படிஞ்சு சொப்பனத்துல கேட்டா கூட நான் சொல்றேன். அப்படி என்னிடத்துல அது பிரதிஷ்டிதமா இருக்கணும். மறதிங்கிறதே கூடாது. அப்படி ஒரு வாக்க அபியாசம் பண்ணி விட்டு அபியாசம் பண்ணின வாக்குக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத உடனே புஸ்தகத்தை எடுத்துட்டு பாஷ்யத்தை வச்சு நான் பார்க்க கூடாது. அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுதே அதனுடைய அர்த்தம் என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கணுங்கிறதுக்காக மனோ மே வாசி பிரதிஷ்டிதா. மனசு வாக்குல மனசு, மனசுல வாக்கு. முதல்ல வாக்கு அத்தியனம் பண்ண. வாக்கு அத்தியனம் பண்ண பிறகு அந்த வாக்குக்கு என்ன அர்த்தமோ அந்த வாக்க பாராயணம் பண்ணும் போதே அந்த அர்த்தம் என்னிடத்துல ஸ்திரமாக இருக்கணும். இது ரெண்டும் எனக்கு பிரியக்கூடாது.
தெரியக்கூடாதுங்கிறது வாக்கினுடையவும் அர்த்தத்தினுடையவும் பிரதிஷ்டை. அப்புறம் ஆவிராவீர்ம ஏதி. ஆவிராவீர்ம ஏதி அப்படின்னா அது இப்ப உபன்யாசம் பண்றோம்னா அதுக்குள்ள அர்த்தத்தை மட்டிலும் தானா சொல்றோம். ததாமி புத்தி யோகந்தம் ஏனமா உபயாந்தி தேமே. பிரதிபை பிரதிபாவான் அப்படின்னு ராமருக்கு ஒரு தனியான விசேஷனம் வந்து பிரதிபேனா உத்தரோத்தரம் வக்தா வாசஸ்பதி யதா அப்படிங்கிறார் வால்மீகி. உத்தரோத்தரம் உத்தரோத்தரம் சொல்லிண்டே இருப்பான். ஒரு விஷயத்தை எடுத்திருந்தால் பேசணும். இப்படி பேசும்பொழுது ஸ்புரிச்சுட்டே இருக்கணும். அதனுடைய அர்த்த விசேஷங்கள்லாம் ஸ்புரிச்சுட்டே இருக்கணும். புரிச்சுட்டே இருக்கும் பொழுது அதுக்கு என்ன பிரமாணங்களோ அவ்வளவு பிரமாணங்கள் சொல்லிவிடுறா இல்லையா. பாஷித்தை பார்த்தோம்னா எவ்வளவு பூர்வபட்சம், எவ்வளவு சித்தாந்தம், தானாவே கேட்டுக்கிற சங்கைகள், சந்தேகங்கள், அதுக்கு சமாதானங்கள், சமாதானம் யுக்தி பூர்வமா பண்ணாம அதுக்கு உபனிஷத்துல எங்கெங்க வாக்கியங்கள் இருக்கோ அந்த வாக்கியங்கள் எல்லாம் உடனே அங்க உதாகரணம். இப்ப இதுக்கு என்ன காரணம்னா ஆச்சாரியால் சர்வஜால் அவளுக்கு இருந்த பிரதிபை, அந்த